ஹலோ கைஸ், வெல்கம் யூ சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்மறை சொற்கள் வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுறது. அதாவது இருந்தது, இல்லை, இருந்ததா, இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லைங்களா, டிட் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அந்த மாதிரி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவளிடம் கணினி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ ஹேட் அ கம்ப்யூட்டர். ஷீ ஹேட் அ கம்ப்யூட்டர் அப்படின்னா அவளிடம் கணினி இருந்தது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அவளிடம் கணினி இருக்கவில்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஷீ டிட் நாட் ஹாவ் அ கம்ப்யூட்டர். ஷீ டிட் நாட் ஹாவ் அ கம்ப்யூட்டர். இங்கே கம்ப்யூட்டர்ன்ற போக நம்ம ஃபோன் கூட ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ ஷி டிட் நாட் ஹாவ் அ ஃபோன் அப்படின்னா அவளிடம் ஃபோன் இருக்கவில்லை அப்படின்னு வரும். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து அவளிடம் ஒரு கணினி இருந்ததா அப்படின்னு எப்படி கேட்குறது, டிட் வந்து ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கணும். டிட் ஷீ ஹாவ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம கேட்குறது. ஓகேங்களா. ஸோ டிட் ஷீ ஹாவ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னா அவளிடம் ஒரு கணினி இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்குறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அவளிடம் ஏன் ஒரு கணினி இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒய் டிட் ஷீ ஹாவ் அ கம்ப்யூட்டர் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஒய் அப்படின்னா ஏன் அவகிட்ட இருந்தது அப்படின்னு நம்ம கேட்குறது. அவளிடம் ஏன் ஒரு கணினி இருந்தது. ஒய் டிட் ஷீ ஹாவ் அ கம்ப்யூட்டர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்னிடம் புத்தகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் அ புக். என்னிடம் புத்தகம் இருக்குது அப்படின்றதுக்கு ஐ ஹாவ் அ புக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னிடம் புத்தகம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டோன்ட் ஹாவ் அ புக். ஐ டோன்ட் ஹாவ் அ புக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னிடம் புத்தகம் இருக்கிறதா, அதாவது என்னிடம் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வியை நம்மளே அதை கேட்போம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு வந்து டூ ஐ ஹாவ் அ புக் அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னிடம் எப்படி புத்தகம் இருக்குது அப்படின்றதுக்கு ஹவு டூ ஐ ஹாவ் புக். ஹவு டூ ஐ ஹாவ் அ புக். ஓகேங்களா. என்னிடம் எப்படி புத்தகம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு என்னிடம் எப்படி புத்தகம் இருக்குது அப்படின்றதுக்கு இந்த வார்த்தை நம்ம சொல்கிறது. அவர்களிடம் மாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தே வில் ஹாவ் அ கவ். தே வில் ஹாவ் அ கவ் அப்படின்னா அவர்களிடம் மாடு இருக்கும். நீங்கள் இந்த மாடு கவ் அப்படின்ற இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து அவர்களிடம் மாடு இருக்காது அப்படின்னு சொல்கிறதுக்கு தே வில் நாட் ஹாவ் கவ். தே வில் நாட் ஹாவ் கவ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவர்களிடம் மாடு இருக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்கு வில் தே ஹாவ் அ கவ். வில் தே ஹாவ் அ கவ். அவர்களிடம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவர்களிடம் எப்போ மாடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு when will they have a cow. when will they have a cow அப்படின்னா அவர்களிடம் எப்போ மாடு இருக்கும். சரிங்களா. ஸோ கைஸ் அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அண்ட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.